20 இயர்ஸ்ல இருந்த பொண்ணு வேற, கல்யாணம் பண்ணிக்கும் போது இருந்த பொண்ணு வேற, 30 இயர்ஸ்ல வேற மாதிரி மாறுறா, 40 இயர்ஸ்ல வேற மாதிரி மாறுறா, 50 இயர்ஸ்ல வேற மாதிரி மாறுறா. ஸோ த கேர்ள்ஸ் க்ரோத் கர்வே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, ரொம்ப ஹாப்பியான பொண்ணு, ஜாலியான பொண்ணு, வாடா போடான்னு பேசிட்டு இருந்த பொண்ணு, கல்யாணம் பண்ணோன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க அவங்கள. என் மனைவி என் வீட்டில் இருப்பாள் நான் போகும்போது, அவளுக்கு உண்டான டைமையோ எஃபோர்ட்டையோ நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த டாய் வேணும் வேணும் வேணும்னு ஒரு ப்ளஷ் டாய் வாங்குறீங்க, ஒரு நாள் நைட் அதை கட்டி பிடிச்சி தூங்குவீங்க, அப்புறம் தூக்கி ஓரமாக வச்சிருவீங்க. அது மாதிரி தான் நம்ம மனைவியை வச்சிருக்கோம். இதான் உண்மை. ஆனால் இந்த பெண்ணுடைய மனநிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். ஃபிசியலாஜிக்கலாகவும் மாறும், சைக்கலாஜிக்கலாகவும் மாறும். ஃபிசியலாஜிக்கலாக ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கலாம். குழந்தை பெற்றது ஹீல் ஆகிறதுக்கு 5 வருஷம். அப்புறம் அந்த 30 வயசுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் திருப்பி அது ஹீல் ஆகி சரியாகி நார்மல் ஆகிறதுக்குள்ள 2வது குழந்தை பெற்றுக்கிறீங்க. அதுக்குள்ள 40 வயசு ஆயிடும். 40 வயசுல மெனோபாஸ் ஹிட் ஆகுது. இப்படியே இந்த சைக்கிள் போயிட்டே இருக்குல்ல. இந்த சைக்கிள்ல அவங்க ஒவ்வொரு வாட்டியும் புது புது மனுஷியா மாறுவாங்க எவ்ரி 5 இயர்ஸ். அப்ப மேன் என்ன பண்ணணும்னா எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு புது பொண்ணை லவ் பண்ற மாதிரி பண்ணணும்.